மிஷன் மே டே 14 பார்க்கலாமா? நாளே என்னெல்லாம் ரிவிஷன் பண்ண போகிறோமோ அது தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து என்னெல்லாம் நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு எடுத்தோடனே தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தமிழில் யூனிட் 7ல் தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதில் 2 டாபிக். ஒன்று வந்து தமிழின் தொன்மை, இன்னொன்று தமிழின் சிறப்பு. இதில் தமிழின் தொன்மையில் ஒரு 4 லெசன் இருக்குது. தமிழின் சிறப்பில் 10 லெசன் இருந்துச்சு. நானும் படிக்கிறேன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதில் நேற்று தண்ணியில் ஆட்டம் போட்டு வந்ததுனால தலைவலி வேறு. இந்த தைல பாட்டிலோட தான் சேர்த்து சுற்றிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அந்த 2 டாப்பிக்கையுமே ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது 2 ரிவைஸ் படிக்கிறப்ப ஒன்றும் தெரியல, ஆனால் ரிவைஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஹிஸ்ட்ரி கேட்டால் அதை விட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டில் இருக்க 3 லெசன். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்குல்ல, அது அந்த 3 ஸ்டாண்டர்டில் இருக்கிறதையுமே ரிவைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் மக்களின் புரட்சி அந்த லெசன் தான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கவும் நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 10th ஸ்டார்ட் பண்ணேன். நான் 10th ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே படித்தேன், அப்புறம் உட்காந்துட்டு படித்தேன். எப்படியெல்லாம் தூக்கம் வராமல் படிக்கணுமோ அப்படிலாம் படித்தேன். ஏன்னா தூங்கிட்டேன்னா நான் தூங்கிடுவேன், ஈவினிங் தான் எந்திரிப்பேன், அதனால் நான் தூங்கலை. அப்புறம் 10th படித்து முடிச்சுட்டு 11th படிச்சுட்டேன். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா வீடு துடைக்கிற வேலை இருந்துச்சு, அதை வந்து துடைச்சிட்டேன். அப்புறம் என்னோடய லன்ச் டேயும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது 2 பண்ணி தான் தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அந்த லெசனையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக ரொம்ப பெரிய பெரிய கண்டென்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் ஈவினிங் வரையும் முடிச்சிட்டேன். ஈவினிங் டீ போடுற டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, சரி அந்த கேப்பில் வந்து ஒரு லெசனையாச்சும் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு டீ போட போனால், நான் டீயெல்லாம் போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த மெட்டீரியல்ஸை தேட வந்தேன்னா அதனால் டீ வந்து சீக்கிரமாக கோச்சிருச்சு. அது ஃபஸ்ட்டு பேஜை தான் ரீட் பண்ணியிருப்பேன், அதுங்களே டீ ரெடி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் நான் பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலிட்டியில் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் அந்த இடப்பட்ட நாளில் நோட்ஸ் எடுத்து படித்து முடிச்சிட்டேன். இது இன்றைக்கி வந்து ரிவைஸ் பண்ணுறது மட்டும்தான். 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 6 லெசனும், 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 லெசனும். 8th 9th படிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் தெரியலை, ஈஸியாகவே படித்து முடிச்சிட்டேன். அதுவும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்ததுனால டக்குனே படித்து முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நான் பாலிட்டியில் 6th, 7th, 8th, 9th இந்த 4 ஸ்டாண்டர்டுமே முடிச்சிட்டேன். இனி 10th, 11th, 12th வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியலை. அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் பாலிட்டி ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து அதுக்கு அவுட் சோர்ஸ் ஏதாவது போகலாமா இல்லை ரிவைஸ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கணும். பாலிட்டி படித்து முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சுட்டு தமிழ் தான் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தமிழையுமேவும் இந்த வாரத்தில் படித்து முடித்த எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டேன். ஏன்னாம்மா மேக்ஸவே காணோம், இன்றைக்கி ரிவைஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை மேக்ஸ் வந்து நான் பார்க்கல, எனக்கு தமிழும் இந்த ஜிஎஸும் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போச்சு, மேக்ஸ் வந்து பார்க்க முடியல. லாஸ்ட் வீக் மொத்தம் 57 லெசனில் 46 ரிவைஸ் பண்ணியிருந்தேன். 11 லெசன் பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த வாரம் நான் எதெல்லாம் படித்தேன் அப்படின்னா தமிழில் ஒரு 9 லெசனையும், ஜிஎஸில் 11 லெசனையும் படித்து 20 லெசன் படிச்சிருந்தேன். அப்போ டோட்டலாக 31 லெசனை நான் இந்த வாரத்துக்கு படித்து வச்சுருந்தேன். அதாவது மொத்தமாக நான் ரிவைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது 31 லெசன். அதில் 27 வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் 4 தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 4மே வந்து மேக்ஸ் தான். காலையில் 4 மணிக்கே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 4ஐயுமே நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் காலைல என்னால் எந்திரிக்க முடியல. அதனால் இந்த வாரத்துக்கு ஒரு 4 இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதை நெக்ஸ்ட் வீக்குக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இனி வரும் வாரங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போகிறேன். அப்புறம் இந்த மே மந்த் எண்ட் ஆயிடுச்சுன்னா ஜூனில் வந்து டியூஷன் ஆரம்பிச்சிடும். படிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் டைம் கிடைக்கிறப்பே வந்து சீக்கிரமாக முடிச்சு வச்சிடலாம், அப்புறம் வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம பிளான் பண்ணது மாதிரி எது நடக்குது, இன்றைக்கி பெண்டிங்லாம் இந்த வாரத்தில் முடிச்சிடணும்னு நினச்சேன். ஒரு 4 லெசன் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. மொத்தம் 27 லெசனை ரிவைஸ் பண்ணதுக்கு 27 காயினை வந்து உண்டியலில் போட்டேன். கிட்டே இருந்த காயின்லாம் தீர்ந்துருச்சு. அதனால் அம்மா கிட்ட காயினை வாங்கி அதை உண்டியலில் போட்டு இந்த டேவை வந்து நான் இப்படி தான் முடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.